பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 36வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உமது ஆலயத்தில் இருக்கிற சம்பூரணத்தினால் திருப்தியாக்குகிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, சம்பூரணத்தினால் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கையின் பிரயாசத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு சம்பூரணத்தின் பரிபூரணம் உங்கள் குடும்பத்தின் மேல் வெளிப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அந்த ஞானத்தை சம்பூர்ணமாய் அவனுக்கு கொடுப்பாராம். ஸ்தோத்திரம். ஒருவன் ஆஸ்தியில் அல்லது ஐஸ்வர்யத்தில், கனத்தில், மகிமையில் அல்லது பெயர் காரியங்களில் எவைகளிலெல்லாம் ஒரு மனிதன் குறைவுள்ள நிலைமையில் இருக்கிறானோ அவருடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமான திருப்தியை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் குறைவுபட்ட நிலைமையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களா? நிறைய பிசினஸ்ல, கையின் பிரயாசத்துல, குடும்ப வாழ்க்கையில, சரீரத்துல நிறைய குறைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் என்னுடைய சம்பூரணத்தினால் திருப்தியாக்குவேன். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், ஒரு சம்பூரணத்தின் மழை உங்கள் வீடுகளில் பெய்ய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். எது சம்பூரணம்? பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார்ல, அதுதான் சம்பூர்ணம். 2 பேருக்காக ஆறுகள் ஏதேன் தோட்டத்துல ஓடுச்சு, பைபிள்ல வாசிக்கிறோம், அதுதான் சம்பூர்ணம். எஸ் லார்ட். வானத்தின் நட்சத்திரங்களையாய், கடற்கரை மணலத்தனையாய். ஸ்தோத்திரம். வயதான நாட்கள்ல ஆபிரகாமும் சாராளும் சொன்ன வார்த்தை, சரீரம் செத்து போயிட்டு, பிள்ளை செத்து போயிட்டு சொன்னவங்களை வச்சு நட்சத்திரங்களாய் கர்த்தர் சந்ததியை உருவாக்கினார்ல, அதுதான் சம்பூர்ணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். கண்மலையை பார்த்து பேசின உடனே தண்ணி நதியாய் புறப்பட்டு வந்துச்சுல, அதுதான் சம்பூர்ணம். காடைகளை கேட்ட உடனே நிறைய காடைகளை கர்த்தர் கொடுத்து தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டார்ல, அதுதான் சம்பூர்ணம். புதிய ஏற்பாட்டுல சாதாரண தண்ணிய திராட்சை ரசமா மாத்தினார்ல, அதுதான் சம்பூர்ணம். 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் 1000ஆய் பெருக செய்து மீதம் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார்ல, அதுதான் சம்பூர்ணம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சம்பூரணத்தை நீங்கள் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற அனுபவம். ஹல்லேலூயா. பஞ்ச காலமாய் இருந்தாலும், குறைவுகளாய் இருந்தாலும், நடப்பதற்கு சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை, அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்தாலும் நான் என்னுடைய சம்பூரணத்தினால் உனக்கு திருப்தியை தருவேன். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்களாம். 5 அப்பம் 2 மீன் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு வச்சிருந்தது. ஆனா அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல திருப்தியா சாப்பிட்டு 12 கூட நிறைய மீதம் எடுத்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சம்பூரணம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சம்பூரணத்தினால் நான் உன்னை நிரப்புவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தியாக போகிறீர்கள். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும். அதுல வேதனை இருக்காது, அதுல திருப்தி மாத்திரம் தான் இருக்கும், அதுல நிறைவு மாத்திரம் தான் இருக்கும், அதுல மகிழ்ச்சி தான் இருக்கும். உங்க வேலையில கர்த்தர் ஒரு சம்பூர்ணத்தை தரப்போகிறார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சம்பூர்ணத்தை தரப்போகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சம்பூர்ணத்தினால் வருகிற திருப்தியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Praise God. Hallelujah. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. இது கர்த்தருடைய சத்தம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் திருப்தியாய் வெளிப்பட போகிறது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு காரியம் செஞ்சா போதுங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணம், இந்த சம்பூரணத்தின் திருப்தியை கர்த்தர் எங்க வச்சிருந்தாருன்னா ஆலயத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் அவர் சமூகத்தில் வருகிறார்களோ, யார் அவருடைய சன்னிதானத்தில் வருகிறார்களோ, யார் ஆலயத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த சம்பூரணத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சபை விட்டு விடுகிறது, சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆலயத்தில் எனக்கு தேவையான செழிப்பையும் சம்பூர்ணத்தையும் அப்பா வைத்து காத்து கொண்டிருக்கிறார். நல்ல தீர்மானத்தோடு முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வாங்க. சம்பூர்ணமான திருப்தியை இந்த நாள்ல நீங்க பார்ப்பீங்க. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அவங்க கையின் பிரயாசத்துல பிள்ளைங்க வாழ்க்கையில இதுவரை பார்க்காத ஒரு சம்பூர்ணத்தின் திருப்தி இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு சம்பூர்ணத்தின் திருப்தி ஒரு மலையை போல் அவருடைய கையின் பிரயாசத்துல அவருடைய வாழ்க்கையில இப்பொழுது பெய்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரட்டும். இல்லை எங்கிலும் சம்பூர்ணத்தின் திருப்தியை பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இதுவரை பார்த்திராத சம்பூர்ணத்தின் திருப்தியை பார்க்க போகிறீர்கள். சோர்ந்து போனவர்களுக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.